நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நன்றி சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் போக பார்க்கலாம். நாளைக்கு இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குதுங்க. டெஸ்ட் நடக்குது, அகமதாபாத்ல நடக்குது. WTC ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவில் டெஸ்ட் நடக்குது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட்டாக நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் சப்ஸ்கிரைபர் நன்றி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நேபாள் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துச்சு. அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணி தான் அது ஃபர்ஸ்ட் நன்றியை சொல்லிக்கிறேன். எஸ், நேபாள் வந்து T20 சீரிஸை வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க. சல்யூட் அடிச்சேதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் 19 ரன்ல ஜெயிச்சாங்க. ரெண்டாவது மேட்ச் 90 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா நேபாள் தோத்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. பட் ஒரு நேபாள் மாதிரி ஒரு டீம், வெஸ்ட் இண்டீஸ் ஒரு லெஜெண்ட். நீங்க எப்ப என்ன வேணா சொல்லலாம், ஒரு இந்த பயம் இருக்கும்ல, வெஸ்ட் இண்டீஸ்டா அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அதை தாண்டி அவங்க சீரியஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு சல்யூட் அடிச்சுதான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் பார்ப்போம். ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எஸ், அஃப்கோர்ஸ் சுமன் கில் தான் கேப்டன், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. சுமன் கில், KL ராகுல், சாய் சுதர்சன், தேவ்தத் படிக்கல், இந்த லிஸ்ட்ல வந்து கருண் நாயர் மிஸ் ஆயிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் மிஸ் ஆயிருக்காரு போன டெஸ்ட் ஸ்குவாட்ல இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இருக்காங்க, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஜெகதீஷன் இருக்காரு, பும்ரா, பிரதீப் கிருஷ்ணன், முகமது சிராஜ். இதுல இருந்து ஸ்குவாட் எப்படி அமைய போகுது, பிளேயிங் 11 எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இந்தியா நடக்கிறதுனால 3 ஸ்பின்னர் கண்டிப்பா ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர், வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டர், குல்தீப் யாதவ் ஆடுவாங்களா அப்படின்னு தான் பொறுத்து வந்து பார்க்கணும். அப்படி ஜடேஜாவும் ஆடுவார் கன்ஃபார்ம். இந்த 3 ஆல்ரவுண்டர் வந்து யாராச்சும் ஒரு ஆல்ரவுண்டர் உட்கார வைக்கணும். மேபி அது அக்ஷர் பட்டேலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரவீந்திர ஜடேஜாக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும். இந்தியன் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? என்னோட கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் KL ராகுல், ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் ஆடுவாங்க. சாய் சுதர்சன் உண்டம். நம்பர் 4 வந்து சுமன் கில், கேப்டன் சுமன் கில். நம்பர் 5ல ஜடேஜா ஆடுவார். நம்பர் 6 ஜுரல் ஆடுவார். நம்பர் 7 மேபி வாஷிங்டன் சுந்தர் ஆடுவார். நம்பர் 8 குல்தீப் யாதவ். நம்பர் 9 முகமது சிராஜ். நம்பர் 10 ஜஸ்பிரீத் பும்ரா. மேபி தேவைப்பட்டால் இல்ல ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்பட்டா நிதிஷ் ரெட்டி ஆடுவாங்க. இல்ல நம்ம ஸ்பின்னை வச்சே போயிடலாங்கிற பட்சத்துல கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் ஆடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஆனா 4 ஸ்பின்னர் தேவையான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை கேள்விக்குறி தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு லெஜெண்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. டெஸ்ட்ல முகமது சிராஜ் ஒரு லெஜெண்ட் தான். அதெல்லாம் பும்ராவும் இருக்காரு. அப்படி இருக்க பட்சத்துல அவங்க நிதிஷ்குமார் ரெட்டியை தூக்கி போவாங்களா, இல்ல ஒரு தேவ்தத் படிக்கல் மாதிரி ஆர்டர் வந்து மிடில் ஆர்டர் வைக்கிடுவாங்கன்னு சொல்லி குழப்பங்கள் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாடை பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து சேஸ் தான் கேப்டன். அது வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆஸ்திரேலியாவோட இப்போ டெஸ்ட் சேஸ் தோத்தாங்க. அது இல்லாமல் இப்போ தான் நேற்று தான் வந்து நேபாளுக்கு அகேன்ஸ்டா சீரியஸா தோத்துருக்காங்க. அவங்க மனநிலை எப்படி இருக்கும், அதுல இருந்து மீண்டும் வந்து எப்படி ஆட முடியும், அது இந்தியாவில் ஆடுறதுலாம் லேசுப்பட்ட காரியம் எல்லாத்துக்கும் தெரியும். அகமதாபாத்தில் நடக்குது. சுமன் கில்லோட ஃபேவரட் கிரவுண்டுன்னு தான் சொல்லணும். 100 வருமா 200 வருமா அப்படியே நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் மேட்ச் 3 நாள் போகுமா 4 நாள் போகுமா, வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பாங்க தான் இருக்கும். எஸ், நம்ம வந்து ஓவரா பேசுறோம், இந்தியா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லாதீங்க. எஸ், அப்கோர்ஸ் இந்தியா வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்காங்க. அதெல்லாம் கம்ஃபர்டபுளா இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து யார் வந்து அதிக விக்கெட் எடுப்பா, யார் வந்து அதிக ரன் அடிப்பான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் சுமன் கில். ஏன்னா அது அவருக்கு தெரியும் அகமதாபாத்தை பத்தி. அவர் வந்து கண்டிப்பா அதிக ரன் அடிப்பாரும். அதே மாதிரி ஸ்பின்ல பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இல்ல குல்தீப் யாதவ் இல்ல ஜடேஜா, அந்த 3 பேர்த்துல ஜடேஜா இல்ல குல்தீப் யாதவ் கண்டிப்பா அவங்க அதிக விக்கெட் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க யார் ஜெயிப்பாங்க, யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க, யார் 100 அடிப்பாங்கன்னு சொல்லி நீங்க யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.